வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஆங்கிள் இன்ஜுரி வந்துருச்சுங்க. ஸோ ஹி இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் ரஞ்சி டிராஃபி கேம்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில இந்த நான் டிராவலிங் ரிசர்வ்ல இருந்தார் பாத்தீங்களா, அதுல இருந்தும் பாத்தீங்கன்னா he has been ruled out. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு பதில் யார் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லி இப்ப பிசிசிஐ யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ளோன்னு சொல்றதா, இது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை நினைக்கும் போது ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரெகுலர் ஸ்குவாட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெகுலர் ஸ்குவாட்ல இருந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை தூக்கி நான் டிராவலிங் ரிசர்வ்ல போட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு இன்ஜுரி வந்துருச்சு. இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் கிரிக்கெட். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 1 month 1.5 months ஐ டவுட். ஸோ ஐபிஎல்லும் பாத்தீங்கன்னா இனிஷியல் 2 weeks விளையாடுவாரான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆங்கிள் இன்ஜுரின்றது பாத்தீங்கன்னா என்னைக்குமே கொஞ்ச நாள் ப்ரொலாங் ஆகும் சரியாகிறதுக்கு. ஸோ இட் இஸ் அ பிக் ப்ளோ ஃபார் ஐபிஎல் பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் அட் த சேம் டைம் என்னதான் இருந்தாலுமே ரிசர்வ்ஸ்ல இருக்கும்போது எப்பயாவது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான் வெயிட் பண்ணுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஜெய்ஸ்வால் அதுலயும் மிஸ் அவுட் ஆறாரு. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.